விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சிமையையும் ஆற்றலையும். ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. உணவு படையல் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். உணவு படையல் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள், அவர் திருமுன் நடுங்குங்கள். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் திருப்பாடல் 96 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பாடல் 96 3 பாக்களின் தொகுப்பு என்பார்கள். இறைவசனங்கள் 1 முதல் 6, இறைவசனங்கள் 7 முதல் 9, இறைவசனங்கள் 10 முதல் 13, இந்த 3 பாக்களின் தொகுப்பு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல்கள் 96. திருப்பாடல்கள் 96 திருப்பாடல்கள் 29ஓடும் திருப்பாடல்கள் 64ஓடும் ஒன்றித்து செல்வதை நம்மால் காண முடியும். திருப்பாடல்கள் 29ஓடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இறைவனுடைய புகழ் இன்னும் அதிகமாய் மேலோங்கி செல்வதை நம்மால் உணர முடியும். திருப்பாடல்கள் 64ஓடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு முன்னேற்றமான முடிவை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி இந்த திருப்பாடல் நகர்வதை, முன்னேறுவதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அதே போல திருப்பாடல் 96 பல பாக்களின் கலவை என்று சொல்வார்கள்.
பல பாடல்களுடைய கலவை என்று சொல்லுவார்கள். இந்த பாடல், திருப்பாடல் தோற்றுவிக்கப்பட்ட காலம், இதனுடைய பின்புலம் என்ன என்று பார்க்கிற போது பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பின்னால் இது தோன்றி இருக்க வேண்டும். அதே போல இந்த திருப்பாடலில் இருக்கிற கருத்துகள், பொருள் செறிவுகள் ஒவ்வொன்றுமே 2ஆம் 3ஆம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டவையாக இருக்கிறது. 2ஆம் 3ஆம் எசாயாவினுடைய கருத்துகள் இங்கே தென்படுகிறது. குறிப்பாக எசாயா 40ஆம் அதிகாரம் 18 முதல் 26, எசாயா 41ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனங்களின் பொருள் செறிவுகள் இந்த திருப்பாடல்களிலும் நம்மால் உணர முடிகிறது. என்ன சொல்லுகிறது இந்த திருப்பாடல்? இதோ ஏனைய தெய்வங்கள் யாவும் வெறும் வெற்று சிலைகளே, யாவே கடவுள் மட்டுமே வல்ல தெய்வம், அவரே அனைத்துலகின் வேந்தர், அரசர் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இறைவசனங்கள் 7 மற்றும் 8, இறைவசனங்கள் 9 மற்றும் 10 நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இதில் 7 மற்றும் 8 இறைவசனங்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், திருப்பயணிகள் பீடத்தை நெருங்கி வருகிறார்கள், அதை அடைய போகிறார்கள். திருப்பவனியானது அந்த பயணத்தின் நிறைவை அணுகி வரப்போகிறது. அப்போது மக்கள் எல்லாம் தங்கள் கைகளிலே அர்ப்பண பொருளை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த விழாவுக்கு குடும்பம் குடும்பமாக வருவார்கள். அப்படி குடும்பம் குடும்பமாய் வருகிற போது அவர்களுடைய கரங்களிலே காணிக்கைகளும் பலிகளும் இருக்கிறது. இந்த காணிக்கைகள், பலிகள் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. எதற்கு என்று சொன்னால், இந்த கடவுள்தான் எல்லாம் வல்லவர், இந்த கடவுள்தான் அனைத்துலகின் வேந்தர், இவர்தான் எல்லாம் அரசர், இவருக்கே மகிமையும் ஆட்சியும் புகழும் என்றும் உரியது என்பதன் அடையாளமாய் அந்த காணிக்கைகளும் பலிகளும் இருக்கிறது. இறைவசனங்கள் 9 மற்றும் 10. இங்கு முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது அரசர் அரியணை ஏறுவது. இந்த அரசர் அரியணை ஏறுவது எப்போது நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால், உடன்படிக்கை பேழை அந்த திருத்தூயத்திற்குள்ளாய் கொலுவேற்றப்படுகிற போது அரசர் அரியணை ஏறுகிறார். அப்படி அரியணை ஏறுகிற போது அவருடைய கையிலே அரசாட்சி கொடுக்கப்படுகிறது. அரியணையிலே அமர வைக்கப்பட்டு அரசாட்சி கொடுக்கிற போது எல்லா மக்களும் இவரே அனைத்துலகின் அரசர் என்பதை உள்ளூர நம்பி அவருக்கு முன்னால் தெண்டனிட்டு முழந்தாள் படியிட்டு வணங்கி அவரை அனைத்துலகின் அரசராக ஏற்றுக்கொள்கிறது. எல்லா படைப்புகளும் இதோ இவரே உயிருள்ள கடவுள், இவர்தான் கடவுள், மற்ற எல்லாம் வெற்று சிலைகளே, இவரே எல்லாம் வல்லவர் என்பதை உணர்ந்து அவருக்கு முன்னால் தங்களை அர்ப்பணிக்கக்கூடியதாய் இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துவதாக இந்த திருப்பாடல் சொல்ல வரக்கூடிய ஒரு சிந்தனை, இறைவன் அனைத்துலகின் அரசர். அவர் நமக்கு மட்டும் கடவுள் அல்ல, எல்லாவற்றுக்கும் எல்லாருக்குமான கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளைத்தான் நீங்களும் நானும் கடவுளாக பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்குள் நாம் காணிக்கை செலுத்துகிற போதும், காணிக்கை பவனியிலே பங்கெடுக்கிற போதும், பலிகளை கொடுக்கிற போதும், இதெல்லாம் நம்முடைய மகிமைக்கோ நம்முடைய பெருமைக்கோ நம்மை முன்னால் நிறுத்துவதற்கோ அல்ல, மாறாக நான் அவரை சார்ந்துதான் வாழ்கிறேன், அவரை சார்ந்துதான் இயங்குகிறேன், நான் இருப்பதும் இயங்குவதும் அவரிலே, எல்லாம் அவர் கொடுத்தது என்பதனுடைய அடையாளமாக அந்த காணிக்கை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இறை மக்களே, வருகிற நாட்களிலே நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும், குறிப்பாய் ஞாயிறு திருப்பலிகளிலே காணிக்கை பவனியிலே பங்கு பெறுகிற போதும், காணிக்கைகளை போடுகிற போதும் நாம் நினைக்க வேண்டியது, இறைவனே எல்லாம் வல்லவர், இவருக்கே மகிமையும் புகழ்ச்சியும் ஆட்சியும் என்று உரியது, அவரை சார்ந்துதான் நான் இருக்கிறேன், என் குடும்பத்தின் கடவுள் இவர்தான் என்பதன் அடையாளமாய் அது இருக்கிறது. எனவே காணிக்கை பவனியிலே பங்கெடுக்கிற போது, காணிக்கைகளை கொடுக்கிற போது கடவுளுடைய மகிமைக்காய் அதை நாம் செய்வோம். ஜெபிப்போமா. தாயும் தந்தையுமான இறைவா, இதோ நீரே எங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் அரசராக கடவுளாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர். எனவே உம்முடைய பீடத்தை அணுகி வருகிற பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய நன்றியின் அடையாளமாய், அன்பின் அடையாளமாய், இதோ நீரே எல்லாம் வல்லவர் என்பதன் உணர்ந்ததன் அடையாளமாய் நாங்கள் செலுத்துகிற காணிக்கைகள், நாங்கள் செலுத்துகிற பலிகள் ஒவ்வொன்றும் உம்மை அதிகமாய் மகிமைப்படுத்த, இன்னும் நாங்கள் உண்மையிலே வளர எங்களுக்கு அருள் புரியட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை மன்றாடுகிறோம். ஆமேன்.